ஆமா மாமா. இவனுக்கு தெரியாது. தெரியும் மாமா. அதிபதி சகுனி இருக்கின்றாரு. ஆமா. அந்த சகுனிய நான் கொல்வேன், சூதாரிய கருத்தை வெட்டுவேன் அப்படின்னு சபதம் பண்ணினீங்க. அந்த ஞாபகம் இருக்குதா? ஆமா. பகலவந்தன் மதுரை உயிர் பகைபலத்தே கவர்ந்தன பார்த்த சொன்னான். பகலவந்தன் மதுரை உயிர் பகைபலத்தே கவர்ந்தன பார்த்த சொன்னான். நகுலனும் தன் கரத்தால் சௌபால நாயகன் உயிர்க்கு நாசம் என்றான். ஆமா. சகுனியை தன் இமைப்பொழியில் சகாதேவன் மதித்திடுவே சமரில் என்று இகழ் நிருபர் இவர் மொழி கேட்டு எனிதோ இக்கொடுமை என்றாரே. ஆமா. எந்த பகடையாடியின் நாட்டை பறித்தாயோ உன்னை கொன்று உன் கரத்தால் வெட்டுறதுக்காக துண்டிக்கிறேன். இந்த கையால் பகடையாடினா நீ சபதம் பண்ணுவேன். ஆமா. அந்த சபதம் நீங்க முடிக்கணும். ஆமா. அந்த சகுனி இருக்கின்றாரு, அவன் தந்திரசாலிக்கார மாமா. அவன் எப்படி வெல்வது? நான் ஒரு ஆள் இருக்கேன். ஆமா. பரப்பட ஆமா. அதனால மாமா அவன் தந்திரசாலி.
எந்த கையால் அவன் பகடியாடினோ அந்த விரலை அழைச்சு விட்டு ஏன் சகோதரன் அம்மா யாருக்கு தெரியும் இதோ சகிரமாமன் உயிருக்கு உயிரான சகிரமாமன் இறந்து விட்டான். இந்த நல்ல விஷயத்தை போய் திருவாரூரை சொல்ல வேண்டும். அண்டங்காக்காம துறக்காது அடிக்கடி நாக்கு அடிக்காது பள்ளிப்படாது தண்ணி சாப்பிடுறியா நான் தனி விடுறா நெஞ்ச தனி விடுறேன் ராஜா ராஜா போன் என்னடா ஆச்சு ராஜா மாமன் சகரி மாமன் போன் அவரான் காட்டுகிறேன். எங்க மாமா போனா ராஜா மாமன் போன் அவரான் காட்டுகிறேன். எதிராக பதில் இருக்க முடியாது. சகாத பயம் சின்ன பையன் வந்தா மாமன் காட்டின் போனார். அவருடைய கோபத்தின் வீரத்து போன உடனே சகா ஜெகன் வந்தார். ஏண்டா மாமா எப்ப கொஞ்சம் வெயிட் உள்ளாரு ஒரு புழுக்க கருப்பாது அதை வந்து ரெண்டு பேரும் கை கண்டு வந்து மாமா சும்மா இருக்க மாட்டாங்க. மாமா யாரு அந்த பையனா? அப்ப அந்த பையன் சகா ஜெகன் இறந்துட்டான். யார் வந்தாங்க எனக்கு எதுக்குடா நீங்க இருக்கீங்க? யார் நீங்க? நானே போட்டோம். நான் தான்டா. நான் ஒரு நாள் ஆகணும். ராஜா அந்த சகாதேவ செத்தா உடனே அந்த நகுல என்ன பண்ணான்? நகுல டிப்பு தான் நினைக்கி போயிரு. அந்த டாக்டர் பேர் போட்டு நகுல அவன் என்ன ஆனா அண்ணனுக்கு போயிட்டு வரான். சரி வந்தா அவனை என்ன எப்பா செட்டுக்கார கம்ப்யூட்டர் மைக் என்ன ஒன்று கேளு இருக்கிற மட்டும் கேளு சொல்லு. ஆமா இங்க வந்தா நம்ம என்ன செய்யலாம் அவனை? நீங்க வீட்டுல பொண்ணு வந்து அதாவது சண்டை ஆரம்பிச்சாரு அவுத்து போற துணி தப்பி பண்ணிக்கலாம். அப்படியே கணக்கு போட தொழில் சொல்லுமா? சாப்பாடு கூட கேட்பாங்க. சாப்பாடு தான் போடணும். எவனுக்கு? ஜவுளியா பசங்க பச்சை தண்ணி கொடுப்பா அவனுக்கு. நான் பச்சை தண்ணி தேவடியா பசங்களா கொடுத்து எனக்கு தருவேன். அதாவது பவுன் மீன் பொடிச்சு குடிச்சு குடிச்சு அந்த பையன் நானும் யாரு
இந்த முண்டி விட்டுக்காரன் அவனுக்கு எவ்வளோ அப்படியே குறிமிச்சு அடிப்பான் அப்படியே. எத்தனை பொண்டாட்டி? அவனுக்கு மொத்தம் 10 பொண்டாட்டி அவனுக்கு. அவன் வெளியே கிளம்பிட்டாட்டு. அவனுக்கு எவ்வளோ அப்படி சொல்லலாம். ஏண்டா நான் ஒரு கண்ணாடி கேட்கறேன் இல்லை எவ்வளோ நான் விட்டு வந்தேன்டா இல்லை பிரிமா இருப்பாங்க. உண்மைதான். இந்த திரௌபதி நான் வில்லு வைக்க போகும்போது வில்லு வைக்க போன பாரு அது ஒரு சாலையா பார்ப்பான் கண்ணாடி பையில பார்த்துட்டாங்க. சரி போனா பரவாயில்ல. இந்த தடி கழுது என்ன ஆனா அவன் வேமன் என்ன செய்யணும்? ஒரு சைக்கிள் எடுத்தான். ஐயா அது ஒரு பாக்ஸ் எடுத்தான். ஏயா அவன் மீன் வியாபாரத்தை எடுத்தான். அவனுக்கு அந்த வேலை விடலாம் பாரு எல்லா பணம் மீடியா பதில் காட்சி இவன் தான் உடனே தர்மலாம் தர்மலாம் எங்கேயும் ஓட முடியாது எங்கேயும் வர முடியாதுன்னு அவன் டாஸ்மார்க்ல தோசை கடை வச்சுட்டான். கறி கடை. இவன் தான் அந்த குடுகுடுப்புக்காரன். அந்த ஆளுங்க வரதான் இருப்பாரு. யாரு உங்களுக்கு மூலில போய் படுக்கையா என்ன பண்ண போகுது பண்ணிட்டு வாங்கி சொல்லு. என்ன பண்ண தருவான்? நான் எங்க வந்தேன்? அடிக்கடி ஐயோ காட்டி இருக்கீங்க. என்னடா என் கதை கொண்டு அருள் ஏ மத்தமா சொன்னா சனாதனம் சனிமான கைகாலெல்லாம் வெட்டி கொண்டு விட்டான். இப்படி ஒரு தலைவனுக்கு வந்து நான் என்ன செய்வேன்? இந்த கலாச்சார எப்படி ஆகிப்படி தெரியுமா உனக்கு? அரங்கான கட்டும்
போயிடுது. ஒரு பயந்து போன மாதிரி வாழ்ற காலம் ஆகி போச்சு. என்ன பண்ணுது? ஆனா புறவி கட்டுவோம். இந்த புறமெல்லாம் கட்டி வைக்கிற சாலை தோழும் எல்லாம் போனா புளி அழிந்து எங்க போச்சு? சிங்கம் அந்த குதிரை யாராவது எட்டி போக முடியும்? போக முடியாது. அப்பேர் உனக்கு குதிரையே இன்னைக்கு நரிமாறு வந்து கொண்டு போகிறது. ஐயோ ஐயோ, நான் யாருக்கு பயில வாழ போறேன்? இல்லைங்க வாழ. அந்த ஐவார்கள் பார்த்தா உருவாங்களா? உடச்சி எடுக்கணும். அவனை தேடி கண்டுபிடிக்கக்குள்ளாக அவனை கண்ணுக்கு அவ்வாறு எங்காவது மறந்துக்கிறா அந்த பஞ்சவர்கள் எப்படியாவது கொஞ்சம் பொழுது போற வரைக்கும் அவனை கண்ணுக்கு தெரியாத மற வேண்டாம். ஏன் அவனை கண்டார் என்னை பார்த்தா சும்மா அப்புறம் வரைக்கும் அப்படியே குரு போற மாதிரி போடுவாங்களா? நான் கொண்டு
நீங்க நான் சொல்ல மாட்டோம். கட்டி கும்பத்தை சேர்ந்த டாக்டர் சிவா அழகனார் இதோ ராமு சின்னப்பிள்ளை அண்ணார் மெயினார் சிவா அழகன் அடியனுக்கு ரூபாய் 200 கோடிக்கு அவனுக்கு அதிகம் அந்த வழியா போறேன். இந்த வழியா தான் போனாலும் யாரும் சத்தியமா நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். காசு கேட்கணும்னா ஒரு யாருக்கும் சொல்ல மாட்டேன். 200 என்ன ஒரு 5 ஏக்கர் தென்தோ பெய்து வைக்கிறேன் நான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். 5 ஏக்கர் எழுதி வச்சாலும் கட்டிக்கு போட்டுட்டுனா ஊரெல்லாம் சொல்லி விட்டுருவோம். திருவாரூர் தான் சொல்லி விட்டுருவோம். பாருங்க அருமையோ அத்தலோ ஆனந்த 11 கோடிகளோ இந்த அவனை கண்ணுக்கு தெம்படாது. இது பார்த்தாய படுகளோ இந்த
மயிலத்தில் போய் எப்படியாவது மரணிக்கணும். நான் யாருக்கு என்னடா நான் யாருக்கு மாட்டேன். நான் யாருக்கு என்னடா பாடம் பண்ணேன்? பங்காளி தான் பண்ண எனக்கு இந்த கேள்வி பாடா அத குதிரைகிட்டே எனக்கு அது கோபுரம் எதுல ஒரு பெண்களும் நிக்க மாட்டாங்கடா. என் நிலைமைய தெரிஞ்சு யாரும் காலை கூட முடக்க மாட்டாங்கடா. வெத்தலை பாக்க போட்டுருக்காங்களா பாரு. எத்த மூஞ்சில மூஞ்சி சொல்றிய ஏவையா அது ஆணையிட ஐயா ஒரு யானை ஒண்ணு தலையிலாத முண்டமாக இருந்ததுடா. அது உள்ள வந்து பாக்குறேன் என் கண்ணுக்கு அரண்மனை மாதிரி தெரியுது. உன் கண்ணுக்கு அப்படித்தான் தெரியும். அவனுக்கு கண்ணுக்கு அப்படித்தான் தெரியும். அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. நான் சேனை சேனெல்லாம் மாண்டு கிடந்தது. அது போட்டு மேல வாரி போடுறேன். என் கண்ணு போகிற மாதிரி திருந்துடா. நான் கண்டிட்டு
மன்னர் சின்னம்மாள் மகள் ராஜவல்லி அவர்களால் அடியானுக்கு ஒரு ரூபாய் 50 உனக்கு அம்மாவுக்கு நன்றியா நம்ம ஐயா நான் மண்டிக்கிட்டேன். நான் பொண்டாட்டி சொல்ல நான் இல்ல. தலைவிதி ஏதோ விண்ணப்பத்து போது உயிர் வாழான்னு போய் நான் மறந்துக்க போனேன். அந்த நேரம் பார்த்து எந்த தேவையா பையன் தீமோகரான்னு சொன்னேன். அவன் ஏன் சொல்றான்? தேவையா பசங்க என் பையன் பேருங்க. உன் பையன் பேரு என் பையன் பேரு என்ன பேரு? ஆமாங்க. பீமனா பேசுறீங்க. ஆமாங்க. அந்த தேவையா பையன் பேரை மாத்து. என்ன மாதிரி வைக்கலாங்க? பூமி தேடு மாதிரி சித்தாமுங்க. தேவையா பையன் ஏங்க நான் என்ன சொல்றேன், நாயனா பொது நீ சொன்னா எல்லாத்துக்கும் நான் உண்மைதான். இவ்வளவு பயம் பயப்படுறீங்க, அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டே நம்ம ஏன் இவ்வளவு பயம் பயப்படுறோம்? வாங்க வேண்டிய வாங்கிக்க போறாங்க, இருக்க வேண்டிய இருக்க போறாங்க. நீங்க ஏன் இவ்வளவு பயம் பயப்படுறீங்க? நாம ஏன் பயப்படணும்? நாயனா பொதுவா இருக்கும். பெருமை சொல்லுங்க. ஆமா, நாட்டை திருத்துபவர் நாடகக்காரர்கள், நாட்டகக்காரர். நாடகமார் பாட்டு போடும்போது நாடகம் இருந்தாங்க. ஆமா, முதல் நாடகக்காரர் தான். ஆமா, அப்புறம் நாடகக்காரர் இருந்தா. ஆமா ஆமா, அது மாதிரி நீ ஒரு நாடகக்கார சேவசிக்க ஒண்ணு அப்படியே வச்சுங்க. நாடகக்காரர், நாடகக்காரசி, நாடகக்காரசி, நாடகக்காரருக்கு நீ கூட்டியா அது பொண்டாடி அதை விட நான் வந்து நாசி அதிகம். இப்ப நீ வந்து பஞ்சாயத்து பசங்க பண்ணிட்ட. பஞ்சாயத்துக்கு பெரிய பெரிய இடத்துல தான் நிறைய தவறு மாட்டாங்க. ஆமா, தாங்க வரும். ஆமா ஆமா, பஞ்சாயத்து பண்றது வரும். இப்ப நீ பஞ்சாயத்து பசங்க பண்ணிட்டேன்னா ஆமா, போகட்டும், உண்மையை சொல்லணும். உண்மைதான். என்ன பண்ணணும்னா அவனுக்கு ஏங்க இவ்வளவு பயம் பயப்படுறீங்க. ஆமா, அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டா, சேர வேண்டிய நாட்டை கொடுத்துட்டா, அவன் வாங்கி அவன் பாடு போறான், நம்ம பாட்டு சந்தோஷமா கரு போறான், யாருக்கும் பயப்படாம. பங்கு கொடுக்கணும்னா ஆமா, உரிமணி ஒண்ணு வேணும். கண்டிப்பா உரிமணி இருந்தாலும் விட்டு கொடுப்பான். உரிமை இருந்தாதான் அங்க போக முடியும். கொடுப்பான். ஆமா, உரிமை இல்லாத அடிப்பா செருப்பால. எங்க சித்தமருக்கான பாண்டு மகராஜன் அவனுக்கு 5 பேர்னு சொல்லலாம். ஆமா, 5 பேரும் ஒருவனாக சித்தமருக்கு பொண்ணுக்கானா அது தெரியல. சொல்லு. ஏன்னா அவங்க பசங்க 5 பேர். யமதர்ம சேர்ந்து தருமனை பெற்றான். தருமரு, வாயில சேர்ந்து பீமனை பெற்றான். பீம, தெரிவுந்தனை சேர்ந்து அர்ஜுன, அசுவனி தேவரை சேர்ந்து நகுல சகாதேவன். தர்மராஜா விந்துக்கு பிறந்தது யாரு? பாண்டு மகராஜா விந்துக்கு பிறந்தது சங்குவதன்னு ஒரே ஒரு பொண்ணு. ஒரே ஒரு பொண்ணு. அந்த சங்குவதன் பொண்ணு இன்னைக்கு என்கிட்ட வருத்தம்.
தாராள மனசு. நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். என்ன அது வருதோ வரலையோ அதுக்கு நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். அவங்க சேர வேண்டியது. ஆமா பரவாயில்ல. ஏன்னா அத்திமாநகர் 66 வீதி, அதுல பாதியால் கொடுப்பீங்கன்னு தெரியும். அது வரட்டும். ஆமா. என்ன என்ன ஒரு சுதந்திர பிறந்ததாச்சு. ஆமா. நான் ஒரு பெண்ணு, நான் பேய் மனமரமாச்சு. நான் பொண்ணு கண்ணு இருக்கலாமா, நான் பொண்ணு அழுது படிக்கலாமா, என்ன எனக்கு கொஞ்சம் கொடுங்க. அது வந்து கேட்டா நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். பரவாயில்ல. ஏமாத்தணும். எவ்வளோ? 1.5 செண்டு. உட்காரு உட்காரு. எவ்வளோ? 1.5 செண்டு. 1.5 சென்ட். ஆமா. எப்படி ஒரு 3 அடுக்கு மாடி 35 ஆச்சா. இந்த சித்தன் வந்து அதை விடுங்க. இவனை எங்க பிறந்தாலும் இவ்வளோ காட்டுல காட்டுல பிறந்தவங்க நாட்டுல பிறந்தவன்டா கிடையாதுங்க. நம்ம ஒரு நாள் கூத்தாடங்க வந்திருக்கோம். ஆமா. கூத்தாட முடிஞ்சா காலை சாமான மூட வேண்டி போயிடணும். மதியம் சாப்பாடு போயிடணும். ஆமா. எனக்கு கொஞ்சம் பங்கு கட்டி வச்சு வளர்ப்பாரு உள்ளே. அந்த வழியில பார்த்தா அதை தர முடியாது. இந்த சூது வாழ்ந்து சொல்றதுன்னா சூதுல நாட்டை எங்க தோத்தாங்க. தோத்தவன் போது ஜெயித்தவனுக்கு சொந்தம். அந்த வழியில பார்த்தாலும் தர முடியாது. அது உண்மைதான். இந்த அடமானம் போயிட்டு போறது தெரியுமா? ஆமா. எத்தனை வருஷம் செல்லும்? அதுக்கு முன்னே 12 வருஷம் செல்லும். இப்ப 3 வருஷம் வச்சு தான் சொந்தம் பண்றான். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். 13 வருஷம் நாட்டை ஏழை விட்டு காட்டுக்கு போயிட்டாங்க. அந்த வழியில பார்த்தாலும் தர முடியாது. அந்த வழியில பார்த்தாலும் தர முடியாது. இந்த வழியில பார்த்தா தர முடியாது. அப்ப இந்த வழியிலும் ஒரு நாட்டாம காட்சி பொய்யாதி பண்ணுவாங்க. கடவுள் தூக்கி வச்சுக்கோ. கொஞ்சம் ஜெயிச்சுதான் ரைட்டா. என்ன சொல்றாங்க? ஆமா. எலட்சம் என்ன கழிச்சுட்டே தர மாட்டான். பயப்பட எப்பவும் கையில அவனுக்கும் நேரம் காலம் என்கிட்ட யாரு குடிச்சிடாங்கன்னா என்கிட்ட சரக்கு இருக்குதா? சரக்கு என்ன சரக்கு? அந்த சரக்கு என்கிட்ட பண்ட போன
அது ஜலத்துல இறங்கி ஆஹா. மூன்றாம் உட்கார்ந்து ஜெபித்து விட்டேன் என்றால் என்றால் இறந்து போய் போன போற சில பேர் இறந்து சரி சொல்லலாம். சரி, வாய்ப்பு என்பது அவன் தான் இதை பற்றி ஆஹா. எனக்கு இருந்தா தேவையா இங்க வாடா என் சேனை எழுந்து என்றால் என்னை ஒருவே செய்ய முடியும் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க தாய் தொட்டு தையா தருமா இங்க வாடான்னு வீணா இங்க வாடான்னு என் காலை பிடிக்க வருவோம் அவனை ஓடி காலை பிடிக்க ஏங்க என்ன பண்ண போறீங்க என்னடா என்னது ஏங்க என்னமோ மந்திரம் நீங்களே என்னது மிருக சஞ்சீவி மந்திரம் செத்தாவது எழுப்பு மந்திரம் அது என்ன பண்ண போறீங்க அந்த மந்திரத்தை அந்த ஜலத்தை இறங்கி மூன்றாம் உட்கார்ந்து ஜெபித்து விட்டது என்றால் எல்லா சனி எழுந்து போனான் இரண்டாம் முறைகள் செத்தாத எழுப்பும் மந்திரம் அது மனசோட சத்தம் எழுப்பும் யாரானாலும் பாரபட்சம் பரவாயில்ல யாரும் சத்தம் எழுப்பும் பரவாயில்ல ஏங்க யார் யாரும் சத்தம் இருக்கு அந்த காடுவாடிக்கு எனக்கும் ஏங்க பாண்டவர் சேலை பாதி பேர் மறைஞ்சு போயிட்டாங்க அந்த மந்திரத்தை ஜெபிச்சு பாவம் அவங்களும் பாவம் தானே அவங்களும் கொஞ்சம் எழுப்பி கொடுங்க அவங்க சனிய ஆமாங்க அவங்க சனி எழுப்புறதுக்கு நான் மந்திரம் கத்துக்கிட்டேன் அப்புறம் ஏண்டா சரி சொல்லுங்க யார் அம்மா எனக்கு மந்திரம் கத்துக்கணும் இல்லைங்க நீங்க சொன்னீங்க மந்திரம் யாரோட எழுப்புட்டீங்க யார ஒன்னாலும் யாரோட எழுப்பு மந்திரம் யார் கத்துக்கிறது நீங்க நான் கத்துக்கணும் யார் கத்துக்கணும் மந்திரம் நான் யாருக்கு இந்த படிக்க இப்ப மந்திரம் ஜபிக்கணும் எங்க போகணும் எங்க போறீங்க குறிச்சாத்து பூமி ஈசானிய முறையில அது சமர்ப்பட்டான இதான் சிவந்த பஞ்சங்க மடு சமர் பஞ்ச நதி வந்துட்டோம் பார்த்தாச்சு எப்படி இறங்கி போறது ஏங்க இல்லைங்க இதை தெரியுது அடுத்த மாட்டேன் நடந்து போயிட்டே இருந்துச்சான் எப்படி நம்ம எப்படி நடந்து போகலாம் எப்படி இதை எடுத்து போகலாம் நதியில் இப்படி தான் நடப்பாங்க இங்க வேணாம் ஏங்க நான் நடந்து போறேன் ஆமா அந்த தடி தேவடியா பையனை பார்க்க வருவோம்
யார் முடியுமா இது தேடி சும்மா இருக்க மாட்டானுவோ எங்கேயாவது பையனும் போறான் நம்ம வேலையை போக மாட்டானுங்க தேடி வருவானுவோ இந்த வழியா வந்தா என் அடி அவனுக்கு தெரியும் சரி அந்த தேவையா போய் முன்னரையும் படிச்சவன் அவன் வருவான் என்னை புடிச்ச சும்மா விடுவான் எப்படி விடுவான் என்னை புறாட்ட பேர் மட்டும் ஆமா அப்புறம் மாதிரி ஆமா ஆமா அதுக்காக இப்ப நான் நடக்க மாட்டேன் எப்படி இப்ப நான் போய் உள்ள இறங்கிட்டேன் அவன் தேடி வருவான் என் அடிய பாப்பான் ஓஹோ வந்தான் கோட்டை இறங்கணும் தண்ணியை குடிச்சான் மேல குடிச்சான் அவன் போயிட்டாரு போடுவான் முடிச்சிடும் அவன் நாளைக்கு கேட்பான் ஏன் நதியை விட்டு ஏன் அடி இருக்கு நதியில போய் இறங்க அடி அவன் கேட்பான் அந்த புண்டனுக்கு ஏறாங்க புத்தி ஓ அறிவு கிடையாது அவனுக்கு ஏறாங்க அறிவு சரி 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 கொண்டே கட்டு சரி எங்க இருக்கிறான்னு தெரியாது தெரியல ஆளக்கானா ஆமா சரியான வேலை செய்யறான் என்ன மாமா எங்க இருக்கா காலையே காணும் எப்படி இந்த சண்டையை முடிப்பது நாங்கள் செய்த சபதத்தை எப்படி முடிப்பது ஆள் எங்க இருக்கா தெரியுமா? யாகத்தை செய்த சபதம் எப்படி முடிப்பது சமர்பஞ்ச நதி இருக்கிறது சரி அந்த சமர்பஞ்ச நதியை அடுத்து ஈசான்ய மூலையில சரி சரி 3/4 நாழிகை மந்திரம் ஒரு கூடி முடிமையானால் இறந்து கிடக்க முடியாத ஜானாஜிகள் அத்தனையும் ஆமா எவ்வளவு ஜானாஜிகள் இறந்ததோ சரி அந்த ஜானாஜிகள் தான் ஆமா கொண்டு கரம் முண்டு தேடுது சரி முண்டை கழுத்து தேடுது சரி ஆமா என் அப்பா ராஜா சரி எல்லா ஜானியும் மீண்டு எழுந்து செய்யக்கூடிய அந்த மந்திரம் ஆமா முடிந்து விட்டது எவ்வளவு நேரம் இருக்கு சரி சரி 6 8 வரணும்